உண்மை ஊர் எல்லையை தாண்டுவதற்குள் பொய் ரதமேறி உலகையே சுற்றி வந்து விடுமாம். அன்பிற்கினியவர்களே, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். அவர் தருகின்ற நிம்மதியும் நிறை மகிழ்வும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பதாக. நம்முடைய சிந்தனையின் செயல்பாட்டின் நோக்கம் என்ன? எந்த திசையில் நாம் பயணிக்கிறோம்? இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு எருசலேமில் 2 குழுக்கள் புறப்பட்டன. முதலாவது குழு சீடர்கள். காலியான கல்லறையை கண்டதும் மகதலா மரியாவும் சீடர்களும் இயேசு உயிர்த்து விட்டார் என்று நம்பி அதை மற்றவர்களுக்கு அறிவிக்க கலிலேயாவை நோக்கி புறப்பட்டார்கள் சாட்சிகளாக. இரண்டாவது குழு கல்லறையை காவல் காத்த படை வீரர்கள். தலைமை குருக்கள் அதிகாரிகள் சொன்னதை கேட்டு அவர்களிடம் லஞ்சம் வாங்கிக் கொண்டு நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடி சென்று விட்டனர் என்று நகருக்குள் மக்களிடையே, குறிப்பாக யூதர்களிடையே சொன்னார்கள். 2 புறப்பாடுகள், 2 நோக்கங்கள். ஒன்று உண்மைக்கு உயிர்ப்புக்கு சாட்சியம் பகர, இன்னொன்று பொய் பேச. நம்முடைய சிந்தனையின் நோக்கத்தின் புறப்பாட்டின் ஆரம்பம் என்ன? காலையில் கண் விழிக்கும் போதே யாரை என்று அழிக்கலாம், யாருடைய பெயரை கெடுக்கலாம் என்று நினைப்பவர்கள் நம்மிடையே இல்லையா? நிற வேற்றுமை இல்லாமல் கருப்பர்களும் வெள்ளையர்களும் சமமாக வாழ்வதை நான் கனவு காண்கின்றேன் என்று மார்ட்டின் லூத்தர் கிங் முழங்கவில்லையா? நம்முடைய புறப்பாடு என்ன? கண்கள் 2 ஆனாலும் காணும் காட்சி ஒன்றுதானே. நாம் பல்வேறு நிலைகளில் இருந்தாலும் நம் நோக்கம் ஒன்றாயிருக்கட்டும். உண்மைக்கு சாட்சியம் பகர, மற்றவரை வாழ வைக்க. நன்றி.